வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசி. கடகராசி எப்படி இருக்கும்? உங்களுக்கு ராசிக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுவீங்க. என்னை பொறுத்தவரை புனர்வு தோஷங்கிற ஒரு விஷயம் வரதுனால சந்திரனுடைய சாரத்தை சனியின் பார்வை இருப்பதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. வெளியில் உங்களுக்கு திட்டங்களை சொல்லாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாம் அதிபதியான சூரியன். ரெண்டாம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. 2-5ங்கிறது ரொம்ப நல்ல இடம் தாங்க. குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள், குழந்தைகளால் ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் வேலை கிடைக்காத உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வரணும், எங்கள் தாத்தாவோட சொத்து வரணும், அப்பாவோட சொத்து வரணும், ஏதோ ஒரு பெண்டிங் அரியர்ஸ் ஏதாச்சும் வரதா இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. 3-5 இருக்கும்போது நிறைய விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஏதாவது வீடு விற்று இன்னொரு வீடு வாங்க போகிறேன், இல்லை ஒரு வீடு விற்காமல் இருக்கிறேன்னா வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு மேலே கடன் வாங்கணுன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குன்னா வீடு கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. சில பேர் கொஞ்சம் கடன் அதிகமாக இருந்தாலும் பிடிக்காது, சரி ஏதாவது விற்று முடிச்சிருவோம் அப்படின்ற லெவலில் எதாவது கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள், தாயாருக்கு நல்ல நன்மைகள், நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயந்தான். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பணம் கேட்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் குழந்தைகளுக்காக பண்ணுறது தப்பு கிடையாது. ஜாலியாக இருப்பாங்க. நல்ல ஃபன், நல்ல சந்தோஷங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி குரு உங்கள் 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வேலை பார்வை நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறேங்க, ரொம்ப நாளாக இருக்கேன், இன்க்ரிமெண்ட் போடல, புதிய அக்ரிமெண்ட் போடல, பழைய பாக்கி ஒன்று வர வேண்டியிருக்கேன், கொடுக்கணுங்க, இதெல்லாமே கிளியர் ஆகிடுங்க. பெரிய விஷயம். வியாபாரிகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு ஒரு பிளாக் ஆன அமௌண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சில பேர் இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேற்படிப்புகள், ஃபாரின் போய் படிக்க போகிறேன், வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்க போகிறேன்றவங்களும் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி சனி இருக்கும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். ஒன்றும் ஒரு தப்பான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நேரத்துக்கு குளிக்க முடியாது, நேரத்துக்கு தலை வார முடியாது, இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும். அது யாருக்குன்னா உங்கள் மனைவிக்கோ. கணவன் மனைவினோட இந்த ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சென்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலை நிறைய இருக்குங்க, போவாங்க, அப்புறமா எனக்கு தூக்கமாக வருதுன்னுவாங்க. சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா சனி 7ல் இருக்கும்போது ஆப்போசிட் ஆள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 8ஆம் தேதி 7ல் இருக்கும்போது குறை காணுகிற விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடிக்கடி பேசும்போது இது பண்ணுவோம், கொஞ்சம் நெகட்டிவிட்டி அள்ளி வீசிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் இது யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னும்போது கடக லக்னமாக சனி தசை புத்தி அந்த நடக்கணும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் கணவன் மனைவி உறவில் சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தி அப்புறம் கிளியர் பண்ணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் 9 வந்து குரு சுக்கிரனுடைய பார்வை வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்கள், வெளிநாட்டு பணம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அபரிதமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கிறது வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். செவ்வாய் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 70 ரூபா வரும். பட் லாபம் வரணும் கண்டிப்பாக வரும். 10ல் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா சினிமா துறைகள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை என்னங்க, காலையில் எழுந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை வைங்க. அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.